பகவான் பற்பல அவதாரங்களை செய்கிறார். அந்த அவதாரங்களுக்குள்ளே இருப்பதிலேயே சிறந்த அவதாரம், அழகான அவதாரம் எதுன்னா சகஸ்ரநாமம் நமக்கு சொல்லுகிறது. நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்கிறது. நரனும் சிங்கமும் கலந்த ஒரு தெய்வீகமான வடிவம், உருவம். அதை பகவான் எடுத்துட்டார். எதுக்காக? பக்தனுடைய துயர் தீர்ப்பதற்காக எடுத்துக்கொண்டார். பக்தன் பயத்தை போக்குவதற்காக எடுத்துக்கொண்டார். பக்தன் அவன் ஆசைப்படுறப்போ பகவான் அங்கனம் வருகிறார். நரசிம்மனா பெருமான் வந்தான். மிகுந்தானவன் மார்பகலம் இருகூரா நகந்தாய் நரசிங்கமதாய உருவேன்னு பாசுரம் இருக்கு. அவன் நரசிம்மனாக வந்தான். இரணியனுடைய மார்பகலம் கீண்டான் பெருமான். அவன் யாருன்னா ஸ்ரீமான்னா அழகிய சிங்கன், பேரே சொல்றது இல்லையும். இப்ப வேற யாரையாவது அழகிய ராமன், அழகிய கிருஷ்ணன், சுந்தரராமன் சொல்லலாம், அது வடமொழியில சொல்லலாம். நல்ல தமிழிலே அழகிய ராமன் யாராவது பேர் வச்சிருப்பாள? அங்கேயும் கேட்டுருக்க மாட்டீங்க. அதே போல அழகிய மத்ஸ்யம், அழகிய கூர்மம், அழகிய வாமனன், அழகிய வராகன் கிடையாது. கோலவராகன் உண்டு. கோலம்ங்கிற சப்தம் அழகத்தான் சொல்லும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு கோலம்னா அழகா ஞாபகம் வரும். கோலம்ங்கிறது அழகுங்கிற சொல்லை அந்த பொருளை தருவதாக இருப்பினும் ஸ்பஷ்டமா தெரியல. ஆனால் அழகிய சிங்கன் எவ்வளோ அழகா அமைஞ்சு போச்சு பாருங்க, கேட்கறச்சவே தெரியுது இவர் தான் அழகன் அப்படின்னு சொல்லாமலே தெரியும்படியான வைபவம். அப்போ ஸ்ரீமான் சஹஸ்ரநாமத்தில் இந்த இடம் நாரசிம்ம வபு ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தமஹா சொல்றோம் இல்லையா? அப்ப நாரசிம்ம வபுஹு அடியவர்களுக்காக நரம் கலந்த சிங்க வடிவை எடுத்துக் கொள்ளுபவன், இது அர்த்தமாச்சு. ஸ்ரீமான் அழியாத அழகை பரிசாக பெற்றவன், எப்போதும் தன்னுடைய உடமையாக கொண்டிருக்கிறவன். நம்மளுடைய அழகெல்லாம் ஃபேட் ஆயிடும். ஒருத்தர் கேட்டார், அது இருந்தா தானே சுவாமி ஃபேட் ஆகிறதுக்கு, இல்லாத பத்தி இப்ப என்ன பிரச்சனை? இப்போ பகவானுடைய எப்படிப்பட்டதான் எப்பவும் இருக்கிற அழகு, அழியா அழகுன்னுவா. அச்சோ ஒருவர் அழகியவான்னு நாகப்பட்டினத்தில் இருக்கிற சௌந்தரியராஜ பெருமாளை திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா பாடினாரோ இல்லையோ, என்ன அழகு பெருமாள் அப்படின்னு வியக்கிறாரோ இல்லையோ. அப்ப அழியாத அழகுங்கிறா. அதுதான் நாரசிம்ம வபு ஸ்ரீமான் அப்படின்னு கொண்டாடப்படுகிற அழகு. ஏன் அத்தனை அழகுன்னா பராசர பட்டர் ரொம்ப அழகா பாடுறார். ஸ்ரீரங்கராஜஸ்தவம்ங்கிற கிரந்தத்துல சொல்றார். பட்டர் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் வராக அவதாரத்தை கொண்டாடணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் அழகுன்னுவார். ஒருத்தர் கேட்டார், சுவாமி நரசிம்ம அவதாரம் அப்படின்னாரு, என்ன பெரிய அழகு நரசிம்ம அவதாரம் ஏன் சுவாமி அப்படின்னா? ஆமா, மேல ஒரு மாதிரியா இருக்கான், கீழே ஒரு மாதிரியா இருக்கான். நரமா நரம்னு சொல்ல முடியல, மிருகமா மிருகம்னு சொல்ல முடியல, நரமும் மிருகமும் கலந்தா போல இருக்கு. அதை போய் எப்படி அழகுன்னு சொல்ல முடியும்? அப்படி முடிச்சுடுவார். ஏன் இப்படி பேசிட்டு இருக்கார் அவர் அப்படின்னா, இன்னைக்கு தலைப்பு வராக அவதாரம்னு போர்டில் எழுதி போட்டிருக்கீங்க, அதனால வராகர் தான் அழகுன்னு சொல்ல போறார் அவர். உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு டஸ்டர் எடுத்துன்னு போயிட்டு இந்த வராக அவதாரம்ங்கிற தலைப்பை நான் அழிச்சுட்டேன். அதுல நிருசிம்ம அவதாரம்னு எழுதிட்டேன். இப்போ பட்டரை பார்த்து சொன்னேன், பராசர பட்டரே தலைப்பை கொஞ்சம் அந்த பக்கம் தேவர் கட்டாட்சிக்க வேண்டியது, கொஞ்சம் பார்க்க வேண்டியதுன்னு. அப்படியே திரும்பி பார்த்தார். ஓ, நிருசிம்ம அவதாரம்னு எழுதியிருக்கா அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டார். உடனே இப்போ சொல்றேன், நரசிம்மனை போல அழகு யாருமே கிடையாதுன்னார். என்ன சுவாமி, இப்பதான் வராக அவதாரம் தான் அழகு, நரசிம்ம அவதாரம் கிடையாது, ஏன்னா மேலே பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான், கீழே பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான், நீர் தான் சொன்னீர், இப்போ அதுக்குள்ள நரசிம்ம அவதாரம் அழகுன்னு சொல்றீரேன்னா அவர் சொன்னார், நீ டஸ்டர் எடுத்துன்னு போய் அழிச்சுட்டு எழுதினதை நான் பார்த்துட்டேன். இப்போ அந்த தலைப்புக்கு தானே நான் பேசியானோ, இப்போ சொல்றேன் நரசிம்ம அவதாரம் தான் அழகுன்னார். அதுக்கு அழகா ஒரு உதாரணம் சொல்றார். அங்க உபன்யாசம் கேட்டு இருந்தவாழ்ல இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தரை கூப்பிட்டார், இங்க வாரும் சுவாமின்னு அழைத்தார். என்னன்னு அவர், உனக்கு பால் பிடிக்குமான்னு கேட்டார். சுவாமி பேரே சொல்லாதையும் எனக்கு அத்தனை பிடிக்கும், கறந்த பால் குடம் குடமாக ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை குடிக்கிறேன்னு எனக்கே தெரியாது, எனக்கு அத்தனை பிடிக்கும் பால் அப்படின்னார். வெறும் பாலா, அதுல ஏதாவது சக்கரை போட்டு போயிடான்னார். சக்கரை வீட்டில் இருக்கு, எனக்கு சுவைத்து பழக்கமே இல்லைன்னார். சக்கரை எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது சுவாமி, ஒரு நாளும் நான் சாப்பிட்டது கிடையாது, ஆனா பாலை நிறைய சாப்பிடுவேன்னார். இந்த பக்கம் ஒரு அம்மாவை கூப்பிட்டா, இங்க வாமான்னார். என்ன உனக்கு பால் சாப்பிட்ற பழக்கம் உண்டான்னா? சின்ன வயசுல இருந்தே தொட்டதே கிடையாது சுவாமி, அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாதுன்னுட்டா. சக்கரை அந்த பழக்கம் உண்டானா? ஐயோ பேரே சொல்லாதையும், போக வர ஒரு ஸ்பூன் வாயில போட்டுட்டே வருவேன். முன்னவர் என்ன சொன்னார், பால் சாப்பிடுவேன் சக்கரை தொடறது இல்லைன்னார். நீர் இங்க வாரம், இன்னைக்கு பால் சாப்பிட்றச்சே சக்கரை போட்டு சாப்பிடும் செய்வீரா? அவர் சொன்னார், ஆச்சாரியர் சொல்றாரு இதையாவது கேட்கலாம், சரின்னுட்டார். இவர் கூப்பிட்டார், சக்கரையை பாலில் போட்டு சாப்பிடும்னார். சரின்னார். 2 பேரும் நாளைக்கு வாங்குவோம். 2 பேரும் வந்தா, சுவாமி எப்பேற்பட்ட உபகாரம் செய்தீர், இத்தனை நாளா வெறும் பாலை சாப்பிட்டு பாழா போனேன், ஒரு 1.5 ஸ்பூன் சக்கரை போட்டு சாப்பிட்டேன், என்னமா தித்திக்கிறது, என்னமா இருக்கு தெரியுமா அந்த பால்னார். இவர் சொன்னார், சுவாமி வெறும் சக்கரையை விட அதை பாலில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ஜோரா தான் இருக்கு, இனிமே அப்படித்தான் சாப்பிட போறேன்னார். அப்ப பாலும் சக்கரையும் சேர்ந்தா எத்தனை நன்னா இருக்குன்னு தெரியறதா அப்படின்னு கேட்டார் பட்டர். புரியறது என்ன? அதுதான் நரசிம்ம அவதாரம்னார். சில அவதாரங்கள் பெருமான் மனிதனை போலவே பிறந்திருக்கிறான், சில அவதாரங்கள் மிருகங்களை போலவே பிறந்திருக்கார். அப்ப பால் தனி சக்கரை தனிங்கிற போல மற்ற அவதாரங்கள்லாம் இருக்கு. பாலும் சக்கரையும் சேர்ந்தார் போலே நரமும் சிங்கமும் கலந்த ஒரு அவதாரம் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை நரசிம்ம அவதாரத்துக்குத்தான் உண்டு. அதனால நரசிம்ம அவதாரமே சிறந்த